ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதகல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். திருப்பாவை பாசுர வைபவத்தில் திருப்பாவை 28 பாசுரங்கள், 1 முதல் 28 பாசுரங்கள் நிறைவு பெற்றுவிட்டது. கடைசியாக உள்ள இந்த 2 பாசுரங்கள் 29 மற்றும் 30, இந்த 2 பாசுரங்களும் சாற்று முறை பாசுரங்கள் என்று அழைக்கப்படும் மிகவும் முக்கியமானவை. தினந்தோறும் நாம் பாராயணம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாசுரமாகும். இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் நம்மால் சேவிக்க இயலவில்லை என்றால் தினமும் இந்த 2 பாசுரங்களை நாம் சேவித்தால் திருப்பாவை முழுவதும் ஓதிய அந்த பலன் கிடைக்கும், அந்த பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். எனவும் மிக மிக முக்கியமான பாசுரமாகும் திருப்பாவை 29 மற்றும் 30. இந்த சாற்று முறை பாசுரத்தை சேவிக்கலாம் வாருங்கள். திருப்பாவை 29வது பாசுரம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து, சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து, சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து, உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மே துண்ணும் ஆ பெற்றம் மே துண்ணும் குலத்தீர் பிறந்து, பெற்றம் மே துண்ணும் குலத்தீர் பிறந்து, நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது, குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தனோடு, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தனோடு, உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய். சிற்றஞ்சிறு காலை வந்துன்னை சேவித்து, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து, நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைக்குள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய். திருப்பாவை 29வது பாசுரத்திற்கான விளக்கம். இந்த பாசுரத்தில் மிகவும் முக்கியமான கொள்கையை வெளியிடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அதாவது கைங்கரியம்.
கைங்கரியம் செய்வது. இந்த கைங்கரியம் நம் ஆனந்தத்திற்கில்லை, பகவானுடைய ஆனந்தத்திற்கு மட்டுமே. மேலும் கிருஷ்ணானுபவத்தில் கொண்ட மிகப்பெரிய அவாவினால் இந்த நோன்பை அதற்கு ஒரு வியாஜமாக மேற்கொண்டதையும் தெரிவிக்கின்றாள். கோவிந்தா, அதிகாலையிலேயே இங்கு வந்து உன்னை வணங்கி உன்னுடைய பொன் போன்ற விரும்பத்தகுந்த திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் செய்ததற்கு பலன் என்ன என்பதை கேட்டொருள வேண்டும். பசுக்களை மேய்த்து உண்ணும் இடையர் குலத்தில் பிறந்த நீ எங்களிடத்தில் அந்தரங்க கைங்கரியத்தை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நீ இன்று கொடுக்க இருக்கும் அந்த பறை என்னும் வாத்தியத்தை பெற, அந்த பரிசை பெற வந்தவர்கள் அல்ல நாங்கள். காலம் உள்ளவரை எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னோடு உறவுடையவர்களாகவே இருக்க வேண்டும். எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அப்படி கைங்கரியம் செய்யும் காலத்தில் அது எங்களுக்கு ஆனந்தம் என்கிற எண்ணத்தையும் போக்கி அருள வேண்டும். அது உனக்கே ஆனந்தம் கொடுக்கும் செயலாக இருக்கும்படி செய்தொருள வேண்டும். கைங்கரியம் செய்து நாங்கள் ஆனந்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. பகவானுக்கு அது ஆனந்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதே எங்களுடைய செயல் பூர்த்தியாகும். இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய அன்பே தாங்கள் கருதிய அந்த பொருளான பரிசு என்பதனையும் கூறி, பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தி உள்ளார்கள். அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருளை காணலாம். சிற்றஞ்சிறு காலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள். சிற்றஞ்சிறு காலையில் நீ எங்களை தேடி வருவதுண்டு. இப்பொழுது அதே வேளையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். கால் என்றால் காற்று, சிறுகால் என்றால் தென்றல். இனிமை வாய்ந்த சின்னஞ்சிறு தென்றலே என அழைத்ததாக கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் கூட தென்றல் போல இனிமை செய்பவன் என்று பொருள். மேலும் கால் என்பதற்கு திருவடி என்ற பொருளும் உண்டு. சின்னஞ்சிறிய திருவடிகளை உடையவனே, அதாவது பாலகிருஷ்ணனே என்று அழைத்ததாகவும் கொள்ளலாம். ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்தை தவிர வாமன அவதாரத்தை தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்றும், அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்றும் என 3 முறை இந்த திருப்பாவையில் அவற்றை குறிப்பிட்டுள்ளாள். அந்த உலகளந்த திருவடி இப்போது சிறியதாக இருப்பதை நினைத்து சிற்றஞ்சிறு காலே என்றால் என்றும் கொள்ளலாம். விடியற்காலை பொழுது நற்காரியங்கள் செய்வதற்கு உரிய காலம் என்பதை கூறியுள்ளதையும் நாம் நோக்கலாம். பகவானே, உன்னை பாதாதி கேசம், அதாவது உன்னுடைய திருவடி முதல் உன்னுடைய கேசம் வரை மனம் குளிர சேவித்தோம். உன் திருவடிகள் அழகானவை, தாமரை மலர் போன்றவை. இதனையே தேனே மலரும் திருப்பாதம் என்பார் நம்மாழ்வார். வெறும் தாமரையா அது? பொன்னாலான தாமரை போன்றவை என்கிறார்கள். பெண்களுக்கு பொன்னில் ஒரு மோகம். சூட்ட கண்ட அந்த திருவடிகளை கூட பொன்னாக்கி விடுகிறார்களாம். இதில் இன்னொரு சிறப்பும் உள்ளது. ஆலயங்களில் இறைவன் உற்சவ பிம்பங்களின் திருவடிகள் அமைக்கப்பெற்ற அந்த பீடங்கள் ஆசான பத்மம் என்று அழைக்கப்பெறும். அந்த திருவடிகளை பொற்றாமரை அடிகள் என்பதும் பொருத்தம்தானே. அதையே இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். வந்துன்னை சேவித்து என்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்நால்வரையும் அவர்கள் இருக்கும் இடம் சென்றுதான் வணங்க வேண்டும். வரவழைத்து வணங்குவது மரியாதை அன்று. அதனால் வந்துன்னை சேவித்து என்கிறாள் ஆண்டாள். மேலும் வீட்டில் இருக்கும் பெண்ணை எழுப்பும் பொழுது சென்று நாம் சேவித்தாள் என்று அந்த பாசுரம் 8 கூறியிருப்பாள். இப்பொழுது அனைவரும் பாவை களத்தில் பகவான் முன் உள்ளனர். ஆதலால் வந்துன்னை சேவித்தோம் என்கிறாள். இதிலிருந்து ஆண்டாளின் அந்த கால இட வழுவா அறிவினை உணர்த்துவதையும் நாம் அறியலாம். அடுத்ததாக போற்றும் பொருள் கேளாய் என்ற வார்த்தைக்கான பொருள். உனது திருவடிகளை வணங்கி நாங்கள் கோரும் வரம் இது என்று தொடங்குகிறார்கள். மறுபடியும் கேளாய் என்று இறைவனுக்கு உணர்த்துகிறார்கள். சொல்வது காதில் விழுகிறதா என்பது போல நாங்கள் போற்றும் பொருள், அந்த பறை என்ற அந்த பலன், குறிக்கோள், லட்சியம் எல்லாம் உன் திருவடிகள்தான். உன் பொற்றாமரை அடியே நாங்கள் போற்றும் பொருள் என்ற குறிப்பும் இந்த பாசுரத்தில் வருகிறது. அடுத்ததாக பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்ற வார்த்தைகளுக்கான பொருள். ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடியோம் என்று இதற்கு முன்பு பாசுரத்தில் கூறியதை நாம் கேட்டிருக்கிறோம். கன்று காளிகளை மேய்த்து ஜீவனம் செய்கின்ற ஆயர் குலத்தில் பிறந்தவன் நீ என்பதை மறக்காதே. கண்ணன் தங்கள் குலத்தில் தங்கள் ஊரில் பிறந்தவன் என்பதை கோபிய நம்பிக்கை. கோபாலனாகிய உன் கடமை பசுக்களை காப்பது, மேய்ப்பது. நாங்கள் அனைவரும் கோக்கள், அதாவது பசுக்கள். காப்பது உன் கடமை. நாங்கள் வேண்டுவதெல்லாம் பொன், பொருள், செல்வங்கள் அல்ல, கைங்கரிய தொண்டு செல்வம்தான். இந்த கைங்கரிய சேவையை எங்களுக்கு தாருங்கள் என்று வேண்டுகிறார்கள்.
சிறு சிறு பணிகளில் நீ எங்களை ஏவி கொள்ள வேண்டும். இங்கு குற்றேவல் என்பது சிறப்பான தொடர். இறைவனது ஆலயங்களில் மொழுகுதல், அலகிடுதல், தீவட்டி பிடித்தல், சாமரம் வீசுதல், பல்லக்கு சுமத்தல் போன்ற பணிகள் கூலிக்கு செய்ய வேண்டியவர்கள் செய்வது. கௌரவமிக்க நாம் இவற்றை செய்யலாமா என்று எண்ணுதல் கூடாது. இவை புனித பணிகள், விண்ணுலகில் நித்திய சூரிகள் செய்வது என்று எண்ண வேண்டும். இதனையே ஆண்டாலும் குற்றேவல் செய்கின்ற எங்களை காப்பது உன்னுடைய கடமை என்று குறிப்பிடுகின்றாள். இதற்கு இன்னொரு உதாரணமும் உண்டு. கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே, அதாவது ஆலயத்தை தூய்மை செய்தல் என்பது திருவாய்மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் பெரிய அணை கட்டிய பொழுது ஒரு அணிலும் தன் பங்குக்கு சின்னஞ்சிறு அந்த கல்லை முதுகில் அந்த சின்னஞ்சிறு மண்ணை தன் முதுகில் சுமந்து கொட்டியதாம். அப்படி குற்றேவல் அந்த பணி தொண்டு ஏவல் கூவல் பணி செய்வேன் என்றான் பேராற்றல் வாய்ந்த அனுமன். லக்ஷ்மணன் தன்னை ராமனின் தம்பி என்று கூறிக்கொள்ளவில்லை. ஏவல் செய் அடியேன் யானே என்கிறார். இப்படி இந்த குற்றேவலுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அடுத்ததாக இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்ற வார்த்தைகளுக்கான பொருள். கண்ணன் மனம் நிறைவு பெற 3ஆம் முறையாக கோவிந்தா என்று கோவிந்தனின் நாமத்தை கூறுகிறாள் ஆண்டாள். இந்த பறை என்ற வாத்தியத்தை கேட்கவா நாங்கள் வந்தோம்? காசு கொடுத்தால் அது கிடைத்துவிடும். நாங்கள் கோரும் பறை பறை என்கிற வாத்தியம் அல்ல. அது என்னவென்றால் அடுத்த வார்த்தையில் விவரிக்கின்றாள். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய். இந்த வார்த்தைகளுக்கான பொருள், எங்களது தந்தை, பாட்டன், முப்பாட்டன், இப்படி இன்னும் 7 பிறவிகளும் எல்லா பிறவிகளிலும் உன்னோடு தொடர்புடையவர்கள் நாங்கள். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7படி கால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம் என்கிறார் ஆண்டாளின் தந்தை பெரியாழ்வார். இதனையே நம்மாழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கடந்த காலத்தையும் இனி வருங்காலத்தையும் இணைத்து பேசுவார் நம்மாழ்வார். இந்த 7 பிறவிகளும் உன்னோடு இணைந்தவர்கள் நாங்கள், உனக்கு ஆட்பட்டவர்கள், தொண்டு செய்பவர்கள், உனக்கே உனக்கு, அதாவது இறைவனான உனக்கே உனக்கு மட்டும்தான் நாங்கள் தொண்டு செய்வோம் என்று கூறுவது இதற்கான மூல கருத்தாகும். பாரதியாரும் இதனையே பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், அதாவது அந்த பரம்பொருளுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளில் ஆண்டாள் நாச்சியார் உற்றாரா என்ற சொல்லை பயன்படுத்தாமல் உற்றோமே ஆவோம் என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் எங்களுடைய இந்த 7 பிறவி என்ற நீண்ட காலம் ஆனாலும் உன்னை விட்டு சிறிது கூட பிரியக்கூடாது என்பதற்காகத்தான். இதற்கு உதாரணமாக ராமன் வனத்திற்கு சென்ற பொழுது அவனை விட்டு பிரிந்தானாம் பரதன் 14 வருடம். அதேபோல் சீதையும் கூட ராமனை விட்டு பிரிந்து 10 மாதம் அந்த இலங்கையில் இருந்தால். தம் 8ஆம் வயதில் ஆயர்பாடியிலிருந்து மதுரை வந்த கண்ணன் மீண்டும் யசோதையை சந்திக்கவே இல்லை. இத்தகைய உறவு எங்களுக்கு வேண்டாம். உனக்கு உறவினராக இருந்தால் இப்படியெல்லாம் நாங்கள் உன்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் நாங்கள் விரும்புவது லக்ஷ்மணனை போல் பிரியாதிருக்கும் உறவே வேண்டும் என்பதற்காகத்தான் உற்றோமே ஆவோம் என்று நீட்டி முழங்கி கூறினாலாம். அதேபோல் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற அந்த சொல்லுக்கும் பகவானுக்கு நாம் உறவினராக இருந்தால், அதாவது யசோதையை போல், பரதனை போல், சீதையை போல் நாம் பிரிந்திருக்க நேரிடும். அந்த பிரிவு என்பது வந்துவிடும். எப்படியும் அந்த பிரிவு வந்துவிடும் என்பது உணர்ந்து உறவை விட அடிமையாக இருந்தால் எப்பொழுதும் உடனே இருக்கலாம், உன் கூடவே இருக்கலாம். ஆகையாலேயே ஆட்செய்வோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இது ஆண்டாளின் மனப்போக்கினை நன்கு விளக்குகிறது. அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடியால் உறவை ஏற்படுத்தி கொண்டாலும் மனதில் அடிமை என்ற உணர்வே இருந்ததை உணர்த்துகின்றது இந்த ஆட்சேபம் என்ற சொல். அடுத்ததாக மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவை என்ற வார்த்தைகளுக்கான பொருள். இப்படி உயர்ந்த குறிக்கோள் எங்களுக்கு இருந்தாலும் நடைமுறையிலும் சிறு கோபங்கள், ஆசைகள் குறுக்கிடுகின்றன. எங்களால் அவற்றை விலக்கி கொள்ள முடியவில்லை. அந்த காமங்களை உன் தொடர்பான அந்த காமங்களாக, ஆசைகளாக நீ மாற்றிவிட வேண்டும். கண்ணனுக்கே ஆமது காமம் என்பார் ராமானுஜ நூற்றந்தாதி ஆசிரியர். உலகாயாத ஆசைகளினின்றும் இறைவன் தொடர்பான ஆசைகளாக எங்கள் காமத்தை நீதான் மாற்றி தர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இந்த ஆயர்குல மங்கையர். இந்த மாற்று என்ற சொல்லானது இவ்வுலக இன்பங்களிலிருந்து மனம் எளிதில் மாறாது. மனம் 1, புலன்கள் 5,
இவ்வைந்தும் ஒரு பக்கமாக நின்று தனித்திருக்கும் மனதை தன் பக்கம் இழுத்து விடுகின்றன. எனவே மனம் புலன்களை விட்டு விலகி வர முடியாமல் தவிக்கிறது. பகவான் மனது வைத்தால் இந்நிலையை மாற்றலாம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார். எனவேதான் காமங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று கூறாமல், பகவானே நீ எங்களுடைய காமங்களை மாற்று என்று சொன்னால், இதன் மூலம் பகவான் அளவில் கருணை உடையவன் என்றும் அளவில் ஆற்றல் உடையவன் என்றும் குறித்துள்ளமை மிக்க நயமானது, சிறப்பானது. இந்த பாசுரத்திற்கான தத்துவம் என்னவென்றால், பெற்றம் என்றால் ஜீவன்கள், அதாவது நாம் பக்தர்களாகிய நாம் பெற்றோம். இந்த ஜீவன்களை காப்பதற்காக, இந்த ஜீவாத்மாவை காக்க பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்துள்ளான். பயிரை காப்பவன் அருகே குடிசை இட்டு தங்குவதைப் போல பகவான் அவதரித்து காக்கின்றார். இவ்வாறு இந்த ஜீவாத்மாக்களை காக்கின்றார். பகவானுடைய அந்த காப்பு உறுதியாக ஜீவன்களுக்கு உண்டு. அவர் கடமையை அவர் செய்வதை போன்று இந்த ஜீவன்கள் தம் கடமையாகிய பக்தி செலுத்துவதை, பகவான் மீது பக்தி செலுத்துவதை செய்ய வேண்டும், பிற காமங்களை விட வேண்டும் என்ற தத்துவம் இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.